இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பொது காலத்தின் 21ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அழைப்பு விடுப்பதெல்லாம் வாழ்வளிக்கும் வார்த்தை. கடந்த வாரத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். எத்தனையோ ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து, இன்னல்களிலிருந்து, இடர்பாடுகளிலிருந்து, சிக்கலிலிருந்து, கடன் சுமையிலிருந்து, வியாதியிலிருந்து, அறுவை சிகிச்சைகளிலிருந்து நம்மை கண்மணி போல பாதுகாத்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் பெற்றோரையும் தாத்தா பாட்டியையும் பேர குழந்தைகளையும் சொந்த பந்தங்களையும் பாதுகாத்த கிருபையை நினைத்து பார்த்து முதலில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்வோம். இரண்டாவதாக, இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக பொக்கிஷமாக கொடுத்திருக்கின்றார். அவருடைய வார்த்தையை இன்னும் உள்வாங்க வேண்டும், அவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த புதிய வாரத்தில் எத்தனையோ நல்ல காரியங்கள் நடக்க இருக்கின்றன. நம் நல்லவர்களாக, இனியவர்களாக, நல்ல உடனத்தோடு, மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தோடு வாழ ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அதெல்லாம் நினைத்து பார்த்து முதலில் நன்றி கூறுவோம். இந்த வாரத்தில் நினைப்பதற்கு மேலாக இரட்டிப்பான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் மனநிறைவையும் தொழில, படிப்புல, உடல்நலத்தில் ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய வாரத்தை நாம் தொடங்குவோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இந்த வாரம் முழுவதும் இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். பிரியமான சகோதர சொல்லே, வாழ்வதரும் வார்த்தை. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பாய், ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ராயப்பர் ஆண்டவரை பார்த்து கூறுகிறார், நீங்களும் என்னை விட்டு சென்று விடுவீர்களா என்று கேட்க, சீடர்களில் ஒருவரான பேதுரு என்று அழைக்கக்கூடிய ராயப்பர், வாழ்வதரும் வார்த்தை உம்மிடம் ஒன்றோ உள்ளன, நாங்கள் யாரிடம் செல்வோம் இறைவா என்று கூறிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த நாளில். வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடம் ஒன்றோ உள்ளன, யாரிடம் செல்வோம் இறைவா. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு ஊரில் சுரேஷ் என்ற நாத்திகனுடைய மகனும் அந்த ஊரை சார்ந்த ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளரக்கூடிய யோசுவா என்ற இரு நண்பர்களும் ஒன்றாக பழகினார்கள், பேசினார்கள். அடிக்கடி இந்த சுரேஷ் ஆலயத்திற்கு சென்று வருவது வழக்கமாக கொண்டிருந்தார். இதை பார்த்த நாத்திகர் அப்பா ஒரு நாள் எடுத்து அவர் மனம் தீரும்படி சுரேஷை அடித்தார். இனிமேல் நீ சர்ச்சுக்கு போவியா, சர்ச்சுக்கு போவியா, கடினமாக கடிந்து கொண்டார். சுரேஷுக்காக தன்னுடைய நண்பன் யோசுவா ஒரு பைபிள் வாங்கி கொடுத்தார். நீ சர்ச்சுக்கு வர முடியவில்லை என்றாலும் ஒவ்வொரு நாள் இந்த விவிலியத்தை நீர் வாசி என்று கொடுத்தார். நாட்கள் கடந்து ஓடின. ஒரு நாள் பயங்கரமாக கடவுள் இல்லை என்று மேடை பேச்சாளராக
இந்த சுரேஷுடைய அப்பா பேசுகிறார். வீட்டில் வந்து உறங்குகிறார். காலை எழுந்திருக்க முடியவில்லை. காரணம், வலது கையும் வலது காலும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டது. ஸ்ட்ரோக் வந்துவிட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. எத்தனையோ நாத்திகவாதிகள் வந்து ஆறுதல் கூறினார்கள். ஆனால் காலப்போக்கில் அது ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆளானார். சுரேஷும் எவ்வளவோ எடுத்து சொன்னார். அப்பா வாங்க நம்ம சர்ச்சுக்கு போய் ஜெபிப்போம், ஏசப்பாவை நீங்கள் முழுமையாக நம்புங்க என்று. அதையெல்லாம் அவர் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. மீண்டும் கடிந்து கொண்டார். இன்னும் ஏசப்பாவை நீ நம்புறியா? ஏசப்பா மேல விசுவாசம் வச்சிருக்கியா? இன்னும் நீ சர்ச்சுக்கு போறியா என்றெல்லாம் கூட மீண்டும் கடிந்து கொண்டார். நாட்கள் கடந்தோடின. அவருடைய அடிக்கடி வந்து பார்க்கக்கூடிய அவருடைய நண்பர்கள் வராமல் போய்விட்டார்கள். சொந்த பந்தங்களை எல்லாம் ஒதுங்கிவிட்டார்கள். இப்போது அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் அந்த மேஜையில் இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து அவர் வாசிக்க தொடங்குகிறார். அதுதான் சுரேஷுடைய பைபிள். அதை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் அந்த பக்கவாத வியாதியால் பாதிக்கப்பட்ட சுரேஷுடைய அப்பாவிற்கு தொட்டு அவரை ஆசீர்வதித்து பரிபூர்ண சுகம் நலமும் அடைகின்றார். அதற்கு பிறகு சுரேஷ் ஒரு நாள், அப்பா வாங்க இருக்கிற சர்ச்சுக்கு போவோம், ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்திட்டு வருவோம் என்று அழைத்தானாம். பிரியமான சகோதர சொல்லி, இது வெறும் கதை அல்ல. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய யதார்த்தமான உண்மையாக நாம் பார்க்கின்றோம். இறை வார்த்தையை வாசிக்க வாசிக்க பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட கையுங்காலும் இழுத்தாலும் ஆண்டவர் அவரை தொட்டு பரிபூர்ண சுகநலமும் அந்த தன்னம்பிக்கையும் அந்த இறை நம்பிக்கையும் இன்னும் வாழ வேண்டும், இன்னும் வாழ வேண்டும், எனக்கு பரிபூர்ண சுகநலமும் ஏசப்பா கொடுப்பார் என்று நம்பினாரே. அந்த நம்பிக்கை போதும். உன் நம்பிக்கை உனக்கு நலமளிக்கும், உன் விசுவாசம் உனக்கு பரிபூர்ண சுகம் கொடுக்கும் என்று சொன்னாரே நம் தேவன். அந்த விசுவாசத்தை நம்பிக்கை ஒரு நாத்திகவாதி பின்பற்றினார். பரிபூர்ண சுகம் உள்ளமும் பெற்று தன்னுடைய குடும்பத்தாரோடு இணைந்து அங்கு இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தினார்கள் என்றால் அது மிகையாக. எல்லா மக்களையும் யோசுவா அழைத்து, நானும் என் வீட்டாரும் கடவுளுக்காக ஊழியம் புரிவோம், பணிபுரிவோம் என்று கூறுகிறார். இதை கேட்ட மற்ற மக்களும், நாங்கள் வேற்று தெய்வங்களை வணங்கியது தவறுதான், அதை உணர்ந்து கொண்டோம், நாங்களும் எங்களுடைய வீட்டாரும் கடவுளுக்கு மட்டும் ஊழியம் புரிவோம் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். பிரியமான சகோதர சூழலே, இங்கு யோசுவாவும் அவரை சார்ந்த மக்களும் வாக்கு கொடுக்கின்றார்கள். ஊழியம் புரிய நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதோ இறை திட்டம் என்னவோ, எங்களை நதி நீரில் இருந்தும் எங்களை தண்ணீரில் இருந்தும் பலதரப்பட்ட கொடிய நோயில் இருந்தும் பாதுகாத்து பராமரித்த இறைவனுக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம், ஒருபோதும் அவரை விட்டு நாங்கள் பிரிய மாட்டோம் என்று யோசுவா கூறுகிறார். இந்த அருமையான நாளில் பிரியமான சகோதர சொல்லே, யோசுவாவை போல நம்மில் எத்தனை பேர் ஆண்டவருக்காக நான் ஊழியம் புரிவேன், நான் ஆண்டவரை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன், ஆண்டவரை விட்டு நான் விலகிச் செல்ல மாட்டேன், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனை இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும், எப்படிப்பட்ட பாதிப்புகள் வந்தாலும் நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டேன், ஆண்டவருக்கு ஒருபோதும் நான் துரோகம் விளைவிக்க மாட்டேன், ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன், நான் ஆண்டவருக்காக ஊழியம் புரிவேன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் நம் மத்தியிலே எத்தனை பேர் என்பதை இந்த முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நற்செய்தி பகுதியிலே பார்ப்போம். ஆண்டவர் இந்த நாட்களில் 3 வாரமாக நாம் பார்த்து கொண்டிருப்பது, வானிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தர உணவு நானே, என்னை உண்பவன் ஒருபோதும் இரவான் என்று கூறுகிறார். என்மேல் நம்பிக்கை கொள்பவன், என்மேல் விசுவாசம் கொள்பவன், அவன் எப்போதுமே வாழ்கிறான் என்பதெல்லாம் இந்த நாட்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உணவை பற்றி பேசிய தேவன் இந்த நாளில் இறை வார்த்தையின் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். ஆனால் அவரோடு இருந்த ஒரு சிலரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகையால் அவரை விட்டு விலகிச் செல்கிறார்கள். இதுவோ என்னுடைய சதை உணவாக உண்ணுங்கள், என்னுடைய ரத்தம் பானமாக பருகுங்கள் என்று சொல்வதெல்லாம்
மனிதனாக இருந்து எப்படி இறைத்தன்மையோடு இவர் பேசுகிறார் என்பது ஒரு சில நபருக்கு நெருடலாக இருந்தது. மனிதனுடைய இரத்தமா, மனிதனுடைய சதையா, ஐயோ இது அருவருப்புக்குரியதே, இது வெட்கத்துக்குரியதே, இதை எப்படி உண்ண முடியும், இதை எப்படி பருக முடியும் என்ற கேள்விகள் பலர் மத்தியிலே இருந்த காரணத்தினால் ஒரு சில நபர்கள் ஆண்டவரை விட்டு விலகிச் செல்கிறார்கள். போதும், இனிமேல் இவருடைய போதனையில, இவருடைய இந்த வழிநடத்துல என்னால் வாழ முடியாது, இவருடைய கருத்து சித்தாந்தம் வேறாக இருக்கின்றது என்று அவரை விட்டு பிரிந்து சென்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் கேட்கின்றார் சீடர்களை பார்த்து, நீங்களும் என்னை விட்டு பிரிந்து செல்வீர்களா, என்னை புறக்கணிப்பீர்களா, என்னை மறுதளிப்பீர்களா என்றெல்லாம் பலதரப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியிலே கேட்க பேதுரு கூறுகிறார், வாழ்வதரும் வார்த்தை உம்மிடமன்றோ உள்ளன. பிரியமான சகோதர சோலே, நம்முடைய திருச்சபையானது நற்கருணைக்கும் இறை வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றது. நற்கருணை எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு இறைவனுடைய வார்த்தையும் முக்கியம். நாம் நற்கருணையை வணங்குகிறோம், ஆராதிக்கின்றோம், துதிபாடுகின்றோம். அந்த நற்கருணைக்காக நாம் அத்தனையும் சிந்த தயாராக இருக்கின்றோம். இதே போல இறை வார்த்தையும் அந்த அளவிற்கு ஆழமானது, முக்கியமானது, நிறைவுள்ளது. இறைவன் வார்த்தைகள் வழியாக பேசுகிறார். ஆகையால் தான் எல்லா இடங்களிலும் இதோ விவிலியத்தில் இறை வார்த்தைக்கும் நற்கருணைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். நம்முடைய இரண்டு கண்களைப் போல நற்கருணைக்கும் இறை வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய திருச்சபை நமக்கு அவ்வப்போது வலியுறுத்துகிறது. இறை வார்த்தையின் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள். வாழ்வதரும் உணவு நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்கின்றார். இதோ யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வதரும் வார்த்தை உம்மிடம் என்றோ உள்ளன என்று சொன்ன அந்த வார்த்தை இறைவனாக மாறுகிறார். வார்த்தை மறு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்பது ஒரு அற்புதமான யோவான் நற்செய்தியில நாம் வாசிக்க கேட்கின்றோம். பிரியமான சகோதர சோழே, இந்த வாரம் முழுவதும் எந்தெந்த விதத்துல நான் நற்கருணைக்கும் இறை வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன். இறை வார்த்தையை வாசித்ததால் இந்த கதையில் வந்த சுரேஷனுடைய அப்பா நாத்திகர் பரிபூர்ண சுகம் நலமும் அடைந்தார். ஆனால் இன்று அந்த இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்றோமா, உள்வாங்குகின்றோமா, பிள்ளைகளுக்கு மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றோமா, அல்லது மற்ற நேரங்களிலும் கூட இந்த இறை வார்த்தையை நாம் கேட்கின்றோமா? பிரியமான சகோதர சோழே, எவ்வளவோ நேரத்தை பலதரப்பட்ட காரியங்களுக்கு நாம் செலவு செய்கின்றோமே தவிர ஒரு நாள் ஒரு வார்த்தையை நான் வாசிப்பேன். எங்கு சென்றாலும் விவிலியம் என்னுடைய வாழ்க்கையுடைய அங்கம். செல்போன் இல்லாமல் இருந்து விடலாம், ஆனால் விவிலியம் அற்றவனாக நான் இருக்க மாட்டேன். நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன். உயிருள்ள வார்த்தை, வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தை இந்த விவிலியத்தில் அல்லவா இருக்கின்றன. நான் வாழ்கின்றேன் என்றால் அத்தனையும் இந்த விவிலியம் கற்றுக் கொடுத்தவை என்று மார்பு தட்டி சொல்லக்கூடிய மக்களாக, இயேசு ஆண்டவருடைய மகனாக மகளாக வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்வுதரும் வார்த்தை. வாழ்வுதரும் வார்த்தை இந்த வாரம் முழுவதும் அப்படிப்பட்ட இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, அந்த இறை வார்த்தையை உள்வாங்கக்கூடிய, அந்த இறை வார்த்தையின்படி நடக்கக்கூடிய, அந்த இறை வார்த்தைக்கு சான்று பகரக்கூடிய, அந்த இறை வார்த்தையை செய்தியாக வாழ வைக்கக்கூடிய, அந்த செய்தியை பரப்பக்கூடிய, இறைவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடிய, இறைவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு வெட்கப்படாமல், கூச்சப்படாமல், இறைவனுடைய வார்த்தையை போதிப்பதற்கு தயங்காமல், இறைவனுடைய வார்த்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய மக்களாக வாழ இந்த நாளிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். இதோ இறை வார்த்தையை வாசிப்பதால் நம்மிடம் இருக்கக்கூடிய நோயோ, பேயோ, கஷ்டமோ, நஷ்டமோ, கடன் சுமையோ அத்தனையும் மாறிவிடும் என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சொல்லே, எனக்கு தெரிந்த ஒரு திருமணமான 11 ஆண்டுகள் ஒரு தம்பதியர், அவர்கள் திருமணத்தின் போது வாக்கு செய்து கொண்டார்கள், ஒரு முடிவெடுத்துக் கொண்டார்கள்.
இரவு தூங்க போவதற்கு முன்பாக எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கருத்து வேறுபாடாக இருந்தாலும், எப்படிப்பட்ட குடும்ப ரீதியான, உறவு ரீதியான, மன ரீதியான, பண ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும், இரவு தூங்குவதற்கு முன்பாக நாம் சமாதானம் சொல்லிவிட்டு ஒரு இறை வார்த்தையை வாசித்து விட்டு செல்வோம். இதுதான் நம்முடைய தீர்மானம் என்று எடுத்தார்கள். இன்றைய நாள் வரையிலே அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் எத்தனை 2 குழந்தைகள், வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டம், எத்தனையோ சவால்கள், எத்தனையோ பிரச்சனை இருந்தாலும் இரவு தூங்க போவதற்கு முன்பாக 2 பேரும் சாரி செய்தது, நான் தவறு செய்ததுக்காக சாரிங்க, செய்கிறேன், சரிங்க, சாரிங்க. இன்று வரையிலும் ஒரு துளி அன்பு மாறாமல் அருமையான கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது. இறை வார்த்தை நம்மை இன்னும் இன்னும் அதிகமான நெருக்கத்தோடும் பாசத்தோடும் அன்போடும் வாழ வைப்பது. அதைத்தானே இன்றைய 2வது வாசகத்தில் பவுலுடையார் நமக்கு நினைவூட்டுகிறார். இணைந்து ஜெபிப்போம். பரலோக தந்தையே இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. இன்று ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள், கடன் திருப்பலி பொது காலத்தில் 21ஆம் ஞாயிறு. வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடமன்றோ உள்ளன, நாங்கள் யாரிடம் செல்வோம் என்று பேதுரு கேட்டது போல தகப்பனே, உம்முடைய வார்த்தை அழியாதது, உம்முடைய வார்த்தை எந்த காலத்திலும் இதோ அதனுடைய அர்த்தம் மாறாதது. அப்படிப்பட்ட வார்த்தையை நாங்கள் பின்பற்றி என்னுடைய வாழ்வாக்கி இன்னும் நிறைவுள்ளவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக என்று வாழ கிருபை தரும்படி, இந்த வாரம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.